எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ராகி மாவில் உப்புமா செய்ய போகிறேன். இப்போ அந்த உப்புமா எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம். இப்போ காயெல்லாம் சேர்த்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. 1/2 கப்பு ரவை சேர்க்குறேன். நம்ம ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. 1/2 கப்பு கேவுரு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ராகி மாவு சேர்த்து 3 நிமிஷம் ஆகுது. 2/2 கப்பு நான் சுடு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆகுது. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் ஒரு வாட்டி. அவ்வளோதான், நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டுலாம். அவ்வளோதான், அந்த ராகி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.